அம்மா, கனி ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்க அவங்கள தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். 10 நாள் கழிச்சு ஒரு செக்அப் மட்டும் வந்துட்டு போயிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்களாலதான் என் பொண்ணு இப்ப நல்லா இருக்கா. சரிம்மா, போயிட்டு வாங்க. கனி, உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? கனி, உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? வலியெல்லாம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா, இப்ப பரவாயில்ல. ஏங்க, கொஞ்சம் இந்தெல்லாம் வாங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அப்புறம் உட்காந்து பேசுவீங்களா? சரி, உள்ள போங்க. வா. என்ன மன்னிச்சிடு கனி. நான் உங்க அம்மாக்காக பார்த்தேன். ஆனா உன் காதல நான் புரிஞ்சுக்காமையே விட்டுட்டேன். என் மேல நீ எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா நான் என்ன பண்றது? நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். ஆனா உன் சந்தோஷத்தை நானே கெடுத்துட்டேன். இனிமே நான் உன்னை அழ விட மாட்டேன். உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்ன வேணா செய்வேன். பிந்து, உனக்கு ஏதாவது வேணும்னா கூட அத்தைகிட்ட சொல்லுமா. கூச்சப்பட்டுட்டு ஒன்னும் சாப்பிடாம இருக்காத. வயிற்றுப்புள்ள கறி நல்லா சாப்பிடணும். அத்தை, எனக்கு சுத்தமா பசிக்கவே மாட்டேங்குது. சாப்பிட்டா ஏதாவது பெரட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அத்தை. என்னம்மா நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? இந்த வீட்டுக்கு வரப்போற வாரிசு நீ தானே, பார்த்து கவனமா இருக்கணும். நல்லா சாப்பிடணும். குழந்தைய நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் அத்தை சொல்றேன். வீட்டுல ஒருத்தரையுமே காணோம். எல்லாம் எங்க போயிட்டாங்க? பிந்து, பிந்து, பெரியமா, சம்மந்தி, அட, எங்க இருக்கீங்களா? பெரியமா, பிந்து, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பெரியமா, அம்மா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அட, என்னம்மா நீ? நானும் உனக்கு அம்மா தானே. நீ ஏன் தங்கச்சி இல்லைன்னு நினைக்கிற? அவ இடத்துல இருந்துதான் உனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்க. நீ கண்ணு, நீ இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடாது. இந்த சமயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நீ டெலிவரிக்கு பெரியம்மா வீட்டுக்கு தான் வரணும். சரியா? சம்மந்தி, அக்கா, எப்படி இருக்கீங்க? எங்க அண்ணனை காணோம்? அவரு மேல இருக்காரு. நீங்க எங்க மருமகளை கூட்டிட்டு போயிட்டா நாங்க யார பாத்துக்கிறது? அவளை டெலிவரி வரைக்கும் நாங்க தான் பாத்துக்குவோம். அக்கா, ஆனா அது முறை இல்லக்கா. நாங்க பார்த்து அனுப்பி வைக்கிறதா எங்களோட முறை. நாங்க எங்க கடமையை செய்யணும்ல. ஆமா, எங்க உங்க பையனும் மருமகளையும் காணோம்? 2 பேரும் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேனாங்க. இதோ வந்துருவாங்க. சரி, வாங்க வந்து உட்காருங்க. வாங்கத்த, இப்பதான் வந்தீங்களா? ஆமா மாப்ள, இப்பதான் வந்தோம். தெரியுமா, எங்க இன்னும் அண்ணனையும் அண்ணியும் காணோம்? பாத்தியா, நான் சொன்னா உங்க அண்ணன் மேல சொல்றாரு, கோபம் மட்டும் வருது. என்ன பண்றான்னு பாத்தியா? ஒரு வண்டியை நிறுத்திட்டு வரக்கு இவ்வளவு நேரமா? அங்க நின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சண்டை போட்டு முடிச்சிட்டு பொறுமையா வருவாங்க. அக்கா, நீங்க எல்லாம் பேசிட்டே இருங்க, நான் போய் சமைக்கிறேன். நீங்க எங்க போய் தனியா சமைக்கிறீங்க? இருங்க, நானும் வரேன். மாப்பிள, அப்பாவை இங்க காணோம். மாமா, அப்பா அவர் ரூம்ல தான் இருக்காரு. சரிங்க மாப்பிள, நான் போய் அவரை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். உங்க அண்ணன் பாரு, இவ்ளோ நேரமா வண்டி நிறுத்துறக்கு. எனக்கு என்னமோ இது சரியா படல. உங்க அண்ணன் ஏதோ அடாவடித்தனம் பண்றாருன்னு நினைக்கிறேன். அண்ணா, அண்ணி, அண்ணா, அண்ணி. பிந்து, உனக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல? பரவாயில்ல அண்ணி. ஆமா, இவ்வளவு நேரமா உங்க 2 பேத்துக்கு வண்டி நிறுத்திட்டு வர? நான் பெரியமாட்ட கேட்டுட்டே இருந்தேன். நல்லதுமா, கேட்டுட்டியா பெரியமாட்ட? இப்போ குளு குளு குளுன்னு இருக்குமே. என்ன மாப்பிள, நீங்க இவளை பத்தி தெரியாது உங்களுக்கு. இவ சின்ன வயசுல அம்மாட்ட நல்ல பேர் எடுத்துக்குவா. என்ன போட்டு அடி வாங்க வைப்பா பாருங்க. அப்பா சாமி, அப்ப நான் வாங்காத அடியே கிடையாது. பிரசாந்த், என்னடா? ஏன் பிரசாந்த், நான் திட்டுனா மட்டும் எதுக்கு வாழு வாழுன்னு கத்திட்டே இருக்க அப்படின்னு கேக்குற? உங்க அம்மா திட்டினத பெருமையா சொல்ற. நீ என்கிட்ட என்ன சொல்லிருக்க? எங்க அம்மாக்கு அப்புறம் நீதான் எனக்கு 2வது அம்மான்னு சொல்லிருக்கல்ல. அப்ப நான் திட்டும் போது இவ்வளவு கேஷுவலா எடுத்துக்க மாட்டேங்கிற? ஏன்? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா.
நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. மாப்பிள்ள போன் அடிக்கிற சவுண்டாட்ட கேக்குது. ஆ, ஆமா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம், சரி. பிந்து, எங்க வெண்ணிலாவையும் சந்தோஷந்தாவையும் காணோம்? அட, நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் பாரு. வெண்ணிலா இன்னும் அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா. இன்னைக்கு காலையில கூட நான் கொஞ்சம் எமர்ஜென்சியா போயிட்டு இருந்தேன்ல, அப்ப கூட ஒரு பையன் அவகிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தான். நான் போங்காட்டி தான் அவ கொஞ்சம் பயம் இல்லாம தைரியமா இருந்தா. நான் அந்த பையனை அடிச்சு துரத்தி விட்டுட்டு அப்புறம் வெண்ணிலாவையும் ராதாவையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். ஏங்க, அவனை நீங்க சும்மாவா விட்டீங்க? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே? அட இல்லம்மா, நானே அவனை அடிச்சு துரத்திட்டேன். அவனே பயந்துட்டு ஓடிட்டான். நம்ம எதுக்கு தேவையில்லாம நம்ம வீட்டு பொண்ணுங்களை அங்க கூட்டிட்டு போய் நிறுத்தணும்? அதனாலதான் நான் முடுக்கி விட்டுட்டு நம்ம பொண்ணுங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். மச்சான், ஆமா இது எங்க நடந்தது? நம்ம முல்லை பஸ் ஸ்டாண்டுல தான். சரி, அப்ப நான் பாத்துக்கிறேன். எங்க அண்ணிகிட்டயே வம்பிழுக்கிறான ஒருத்தன். எவ்வளவு தைரியம் திமிரு. ராகுல், சொல்லுப்பா. என்னாச்சு? போன் வந்துச்சு, நீ பேசிட்டு கம்முன்னு வந்து நிக்கிற. கனிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். இப்பதான் அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு போன் பண்ணான். நம்ம போய் பாத்துட்டு வந்துருவோமா? ஐயோ, கனிக்கா? அவ ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. எல்லாம் இந்த சஞ்சய் தடிமாடால வந்திருக்கும். என்ன சொல்ற நீ? சஞ்சயால எப்படி? அண்ணா, அவன் ஒரு லூசு. அவன போய் கனி லவ் பண்ணிட்டு இருக்கா. அத்தை பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லல, நல்லவன் தான். ஆனா அவனுக்கு கரெக்டான டிசிஷன் கூட எடுக்க தெரியாது. அவனை போய் பைத்தியம் மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கா. நானும் எவ்வளவு தூரமோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ கேக்குற மாதிரியே இல்ல. சரின்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். பிந்து, நீ வீட்லயே ரெஸ்ட் எடு. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி, அப்போ நாங்களும் வரோம். ஆமா ராகுல், நாங்களும் வரோம். எல்லாம் ஒன்னா போயிட்டு வந்துடலாம். பிந்து, நீ இங்கேயே ரெஸ்ட் எடுமா. நீ டிராவல்லாம் அதிகமா பண்ணக்கூடாது. ம், சரிங்க நீ. நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன்னு எதுவும் காட்டிக்காதீங்க. நீங்க கேஷுவலாவே இருங்க எப்பவும் போல. அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ம், சரிம்மா, நாங்கெல்லாம் எதுவும் கேட்கல. நான் ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டேன். ஆனா அத அவ புரிஞ்சுக்கவே இல்லை. பாருங்க, தேவையில்லாத பிரச்சனை அவளுக்கு. கிரிஷ், என்ன பண்ற? நான் சும்மாதான். இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கிரிஷ், இந்த சாரி நீ எனக்கு எடுத்து கொடுத்ததா? அதான் இவ்ளோ அழகா இருக்கு. என்ன இவ என்னைக்கும் இல்லாத திருநாள இவ்ளோ அன்பா என்கிட்ட பேசுறா? என்ன கிரிஷ் அப்படி பாக்குற? என்ன இவன் என்னைக்கு இல்லாத திருநாளா இப்படி பாத்துட்டு இருக்கான்? ஏதோ என்ன முத தடவை பாக்குற மாதிரி. ராதா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சித்திக்கு கூட இந்த மாதிரி சாரி எடுத்து கொடுத்தேன். ஆனா சித்திக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டேய், ராதா, நான் கேக்குறனே தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எனக்கு என்னதான் பொண்டாட்டியா இருந்தாலும் பக்கத்துல போய் ஏதாவது கேக்குறனா கொஞ்சம் பயமா தாயா இருக்கு. சித்தி, நீங்களா? நான் அப்பவே சொன்னல, நீங்க தான் நம்பவே இல்ல. என் பையன் அப்படி இருக்க மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா? எப்ப பாரு ஐயாக்கு இதே நினைப்புதான். ராதாமா ராதாமா ராதாமா. இல்லையா? நான் சொல்றது சரிதானே? முதல்ல எல்லாம் சின்னையா சித்தி எங்கன்னு கேட்பாங்க. இப்போ ராதா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அம்புட்டு பாசம் இல்ல சின்னையா? சித்தி, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சித்தி. நான் இப்பவும் உங்க பையன்தான். ஆமாண்டா, நீ சொல்றதா உண்மைன்னு இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது. ஜாஸ்மின் சொன்னதெல்லாம் சரிதான். நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் போல. அம்மா, நீங்க என்ன சொன்னாலே பையன் கதற உழுதாது. ஏ ஜாஸ்மின், வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? சித்தி, சித்தி.
சின்னையா, நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன? அதான் சொல்ல வேண்டியது இவ்வளவு நேரம் சொல்லிட்டு தானே இருந்தா. இப்போ மட்டும் என்கிட்ட பர்மிஷன் கேக்குற? என்னன்னு சொல்லு. நீங்க தான் ராதாம்மா பின்னாடி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. அப்படி பிடிச்சிருந்தா உங்களையே வெளியே போகையில கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க. ரெண்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்க. போட வேண்டியதை போட்டாச்சு, இனி வெடிக்க வேண்டியதான் பாக்கி.